ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ட்ரெண்டிங் டூல்ஸை நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோங்க. நம்ம வீட்டுக்கும் சரி கிச்சனுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லை யூஸ்ஃபுல்லாக இல்லையா அப்படிங்கிறத நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம செக் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இந்த செல்ஃப் ஸ்டேரிங் மிக்சிங் கப்பு தாங்க. இது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிளாஸில் வரும். மேலே வந்து பார்த்திங்கன்னா உட்டன் லிட் இருக்கும். கைப்பிடியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உட்டனில் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கும்போது ரொம்ப நல்லா ட்ரெண்டியாக இருக்குங்க. எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு செக் பண்ணிடலாம். மேலே அந்த லிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த விஸ்கோடு சேர்ந்து இருக்குங்க. இது சுத்தத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே வந்து நம்ம என்ன ஐட்டம்ஸ் போடுறோமோ அது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கும். ஆன் பட்டன் இருக்குது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் பண்ணிக்கலாங்க. இது பேட்ரி ஆப்ரேட்டடாகவும் இருக்குது, இல்லை இந்த மாதிரி யூஎஸ்பி கேபிளோடவும் இருக்குது. நம்ம இந்த மாதிரி வாங்கிட்டா பெஸ்ட்டுங்க. நம்ம அப்பப்போ சார்ஜ் பண்ணிக்கலாம். சி டைப் கேபிள் கொடுத்துருக்காங்க. நம்ம எப்போல்லாம் வந்து பேட்ரி டவுனாக இருக்கோ நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாங்க. அந்த மேலே இருக்க உட்டன் லிடு கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஆன் ஆஃப் பட்டன் இருக்குல்ல, ஸோ ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து நல்லா சுத்த ஆரம்பிச்சிடும். இந்த பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணால் போதுங்க, அதுவே வந்து செல்ஃப் ஸ்டேர் பண்ணி நம்ம வந்து அமுத்தி பிடிச்சிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஹேண்டிலுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே அந்த கப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம பேக்கிங் பர்பஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதில் வந்து எவ்வளோ அளவு இருக்குன்னு அதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கனால நம்ம இது வந்து மெஷரிங் கப்பாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து 1 ஸ்பூன் காஃபி பவுடரும் 1 ஸ்பூன் சுகர் போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணால் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நல்லா ஹாட் வாட்டர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. நிறையா வந்து நீங்கள் குவான்டிட்டி வந்து போட்டிங்கன்னா நல்லா வந்து விஸ்க் பண்ணிக்கலாம். பட் ரொம்ப க்ரீமியாக இருக்குன்னு சொன்னாங்க. பட் அந்த மாதிரி இல்லை, நல்லா ஈஸியாக வந்து உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருது. ஒரு தடவை நம்ம அந்த ஆன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டோம் போதுங்க, அதுவே வந்து செல்ஃப் ஸ்டியரிங் பண்ணிக்கும். ஸோ அதுதான் வந்து ஸ்பெஷலிங்க. நம்ம வந்து அமுத்தி பிடிச்சிட்டே இருக்கணும், நம்மளே வந்து கலக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்லெட்டுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. ஒரு எக்கு உள்ளே போட்டுக்கோங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் போடுறதுனாலும் போட்டுக்கலாம், இல்லை வந்து வெறும் பெப்பர் சால்ட் மட்டும் போட்டுக்கோங்க. இதுவே பார்த்திங்கன்னா அழகாக கலக்கி கொடுத்துரும். நீங்கள் வந்து நிறைய எக்ஸ் போடுறீங்க, இப்போ 4 எக்ஸ் போடுறீங்க அப்படின்னா அந்த பர்பஸுக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நம்ம வந்து ஸ்போக்கோ இல்லைனா ஸ்பூனோ வச்சு கலக்கிறதுக்கு பதிலாக இதில் வந்து கலக்கிக்கலாம். ஸோ ஆம்லெட் போடுறதுக்கு எனக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. காஃபி வந்து ரொம்ப அந்த மாதிரி பர்ஃபெக்டாக வந்துச்சுன்னு சொல்ல முடியாது, எனக்கு அந்த மாதிரி நிறைய அந்த மாதிரி வரல. ஸோ வந்து ஆம்லெட்டுக்கு வந்து இது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா என்னடா குட்டியாக ஏதோ கீ செயின் மாதிரி இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டு தாங்க. ரொம்ப பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட் மாதிரி இருக்கும். இது ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு குட்டி குட்டியாக 3 கப் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து அப்படியே இழுத்து ஒரு பக்கம் அப்படி சுற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு டைட்டாக நின்றும். இது வந்து உங்களுக்கு ஃபோல்டபுள் டம்ளருங்க. நம்ம ட்ராவல் பண்ணும்போது சரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து எங்கேயாவது வெளியில் போகிறோம், அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் எதாவது இருக்குது, இல்லை கேம்பிங் போகிறீங்க, அந்த மாதிரி எந்த விஷயத்துக்காக இருந்தாலுமே இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபோல்டபுள் டம்ளர் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம பேப்பர் கப்ஸுக்கு பதிலாக இந்த மாதிரி டம்ளர் வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே உள்ளே வந்துடும். வாஷ் பண்ணி திரும்ப வந்துங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம கழுவிட்டு திரும்ப கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. குழந்தைங்க கூட ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு பேப்பர் கப்பில் பிடிச்சிட்டு குடிக்க முடியல அப்படின்னா நீங்கள் இதை கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்குது. இப்போ வாட்டர் வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாட்டர் ஊற்றியாச்சு. கீழே பார்த்தீங்கன்னா எதுவுமே தண்ணி வெளியில் வரலை. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் ஒரு கப்பாக தான் இருக்கும். நம்ம குழந்தைங்க கூட ட்ராவல் பண்ணும்போதும் சரி இந்த மாதிரி பேப்பர் கப்ஸுக்கு பதிலாக நீங்கள் வந்து இதை வச்சுக்கலாங்க. குழந்தைங்களுக்கு தண்ணி, பால் இல்லைனா டீ, காஃபி நம்ம குடிக்கும் போது கூட இந்த மாதிரி கப் வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வெளியில் போய் தங்குற மாதிரி ஏதாவது நீங்கள் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறீங்கன்னா அப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து உள்ளே அப்படியே ஸ்டாக்கபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் மேலே அந்த லிட் போட்டு நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ரிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து எதில் வேணால் அதை மாட்டி வச்சுக்கலாம். நம்ம ஹேண்ட் பேக்ஸில், ட்ராவல் பேக்கில், இந்த மாதிரி எங்கே இடத்துல வேணால் மாட்டி வச்சுக்கலாம். சில சமயம் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது மிஸ் பண்ணிடுவோம் இல்லையா? ஸோ இந்த ரிங்கில் வந்து போட்டு வச்சுருக்கிறதுனால மிஸ் பண்ணாமல் வச்சுக்கலாம். நம்ம இது குட்டியாக காம்பேக்டாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லி எங்கேயாவது ஆஃபீஸ் போகும்போது கூட எடுத்துக்கலாங்க. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். இது கண்டிப்பாக நல்லா இருக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து மல்டி ப்ளக் எக்ஸ்டென்ஷன் தாங்க. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் வந்து ஒயரோடு வரும். உங்களுக்கு ஒரு சைடில் எங்கேயாவது வச்சுட்டு நம்ம இழுத்துட்டு வந்து நமக்கு எங்கெல்லாம் தேவையோ அந்த இடத்துல வந்து நம்ம போட்டு யூஸ் பண்ணுவோம். பட் இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வால் மவுண்ட் பண்ணுற மாதிரி தான். ஒரே ஒரு இடத்துல வந்து போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா மல்டி ப்ளக் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இதில் பின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிவர்சல் சாக்கெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பட்டையாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ப்ளக்கை கூட இதில் போட்டுக்கலாம். இல்லை நார்மலாக ரவுண்டாக இருந்துச்சுன்னா அதுவுமே இதில் போட்டுக்கலாங்க. நான் வந்து கிச்சனில் யூஸ் பண்ணுறேன்.
கிச்சனில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மிக்ஸி கிரைண்டர் இந்த மாதிரி நிறையா ப்ளக் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஒன்றை எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்று இதை போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபிக்ஸடாக இருக்கும். நம்ம வந்து மிக்ஸியோட ப்ளக் போடணும் அப்படின்னா இது தனித்தனியாக போட தேவையில்லை, ஏதாவது போட்டு வச்சுட்டு அந்த பர்டிகுலர் ஸ்விட்சை மட்டும் ஆன் பண்ணால் போதுங்க. இப்போ மேலே இருக்க ஒரே ஒரு ஸ்விட்சை மட்டும் ஆன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம கீழே வந்து எது வந்து போடணுமோ, இப்போ வந்து மிக்ஸியோடது போடணுமோ இல்லை கிரைண்டரோடது போடணுமோ அந்த கீழே பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மட்டும் ஆன் பண்ணால் போதுங்க, இந்த மாதிரி லைட்ஸ் வரும். இப்போ இந்த பக்கம் வந்து இன்னொரு ப்ளக் போட்டிருக்கேன். ஸோ அதை வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அந்தோட ஸ்விட்ச் மட்டும் போட்டால் போதும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. உங்கள் வீட்டில் ஒரே இடத்துல வந்து மல்டிபிள் கிச்சன் அப்ளையன்சஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த மல்டி ப்ளக் எக்ஸ்டென்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் ஒரே சமயத்தில் மிக்ஸி கிரைண்டர் இல்லை ஆவன் இல்லை கெட்டில் போடணும் அப்படின்னா எல்லாமே ஒரே சமயத்தில் இந்த மல்டி ப்ளக்னால போட்டுக்கலாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கிச்சன் ப்ராடக்ட் தாங்க இது. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் டைப் வந்து இந்த மாதிரி ஸ்பாஞ்சோடு வராது. இது வந்து உங்களுக்கு மல்டி பர்பஸ். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரப்பராக யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த பக்கம் திருப்பினீங்கன்னா ஸ்பாஞ்சாக இருக்குங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா வெறும் இந்த ஸ்க்ரப்பர் மட்டும்தான் வரும். இது டிஷ் வாஷிங்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பட் இது நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இது மல்டி பர்பஸ் அப்படிங்கிறதுனால நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்புக்கும் சரி கேஸ் ஸ்டவுக்குமே ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்க. பின்னாடி அந்த ஸ்க்ரப்பர் வந்து நல்லா அழுக்கெல்லாம் எடுத்துரும். அதுக்கப்புறமா இந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத்தை வச்சு நம்ம வந்து அப்படி தொடச்சி எடுத்துக்கலாங்க. ஸோ ஒரு டபுள் பர்பஸான ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் தான் நான் சொல்லுவேன். கிச்சனுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அந்த கிளாத்துமே நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால எந்த ஸ்க்ராட்சுமே இருக்காது. அந்த ஸ்க்ரப்பும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஸ்க்ராச்சஸுமே கொடுக்காதுன்னு. ஸோ தாராளமாக நீங்கள் வந்து கேஸ் ஸ்டவ் வந்து க்ளீன் பண்ணிக்கலாங்க. இப்போ என் கேஸ் ஸ்டவ் வந்து சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருந்துச்சு. நல்லா வந்து தண்ணி போட்டு சோப் வாட்டர் போட்டு நல்லா வந்து அதை ஊற வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா இதை ஸ்க்ரப் பண்ணி பார்க்கலாங்க. நீங்கள் ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா வந்து தண்ணியில் நினச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய சோப் லிக்விட் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா உங்களுக்கு கேஸ் ஸ்டவ் மேலே நல்லா வந்து தேய்ச்சி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல நுரையோடு உங்களுக்கு ஸ்க்ரப் பண்ணி கொடுத்துருங்க. எப்போவுமே கேஸ் பர்னரோட இந்த ஓரங்களில் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல கிளாத்தோ அப்படி இல்லைன்னா இந்த குட்டி ப்ரஷ் வந்து வச்சுக்கோங்க. இந்த கார்னர்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த மேலே இருக்கக்கூடிய அந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத்தை வந்து தண்ணியில் நினச்சிட்டு நீங்கள் அப்படியே தொடச்சிருக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்கள் கேஸ் ஸ்டவ் வந்து பலன்னு ஆயிருங்க. ஸோ ரொம்பவே டபுள் பர்பஸ் ஆனால் இந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத் வந்து சூப்பராக இருக்குங்க. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பக்கம் திருப்பினா உங்களுக்கு கிளாத்தாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கிச்சன் கவுண்டர் டாப்லேயுமே யூஸ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோ நல்லா இருக்குது. ஸ்க்ராட்ச் ஃப்ரீ அப்படிங்கிறதுனால தாராளமாக நீங்கள் வந்து இந்த மாதிரி கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவுக்குமே யூஸ் பண்ணலாங்க. நான் வந்து என்னோடய கிச்சன் கவுண்டர் டாப்லேயுமே இதை வச்சு தான் க்ளீன் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனுமே ரொம்ப நீட்டாகவும் இருக்கும், பார்க்கவும் நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்டை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ராடக்ட் லிங்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் இருக்குது. அடுத்தது ரொம்பவே சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டுங்க இது. எல்லார் வீட்லேயுமே இது வச்சுக்கிறது ரொம்ப நல்லா இருக்குங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து துவைக்கிற சோப்பு வச்சுருப்போம்ல, ஸோ அதுக்கான டூல் தாங்க இது. மேலே வந்து 4 ரோலர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அண்ட் பாக்ஸ் டைப்பில் உங்களுக்கு வருங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும். சைடில் வந்து ஒரு குட்டியாக பட்டன் மாதிரி இருக்கும். அது ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இது ஓப்பன் ஆகிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம சோப் வச்சுக்கலாம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் வச்சுருக்க மாதிரி ஒரு லிட் இருக்கும், அது தனியாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி 4 போர்ஷனாக இருக்குங்க. ஸோ இது வந்து கையில் வந்து நிறைய பேருக்கு அலர்ஜி இருக்கும்ல துவைக்கும் போது, ஸோ அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வீட்டில் என்ன பார் சோப் இருக்கோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த ஸ்ப்ரிங் டைப் லிட்டை வந்து மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறமா இந்த பார் சோப்பை வந்து மேலே வச்சுக்கோங்க. இந்த ரோலர் லிட் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதை வந்து மேலே வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து லாக் ஆகிக்கும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம வந்து இந்த சோப்பை யூஸ் பண்ணுறதுக்கான நேரம் வந்துருச்சு. ஸோ ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து அதிகமாக சோப்பு வந்து கரைஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பல விஷயத்துக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பொதுவாக நம்ம வீடுகளில் பார்த்தீங்கன்னா துவைக்கிற சோப்பு இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷில் போட்டு வச்சுருப்போம். ஸோ அந்த ஓரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி துண்டாக சோப்பெல்லாம் அப்படி மெல்ட் ஆகி இருக்குது இல்லையா, நம்ம கையில் எடுக்கும்போது பிசுன்னு ஒட்டும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டூல் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு வாஷ் பண்ணி காமிக்கிறேன், எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள். இப்போ அந்த ரோலர் வந்து யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நுரை வந்துடும். லைட்டாக வந்து தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறமா இது யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. இப்போ டார்க் கலர் ட்ரெஸ் தான் உங்களுக்கு வாஷ் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா நுரை வருதுன்னு. ஸோ தண்ணியோடு சேரும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கையில் வந்து சோப்பு பட்டு அலர்ஜி இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பெஷலி எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எனக்கு இந்த சோப் அலர்ஜி இருக்குது, கையில் வந்து ரேஷஸ் வந்துடும். ஸோ எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் கூட இந்த டூல் வந்து எப்படி யூஸ் ஆகும், நல்லா இருக்குமான்னு ரொம்ப யோசித்தேன். பட் இருக்கிறதுலே தி பெஸ்ட் டூல் அப்படின்னா இது தாங்க. உங்களுக்கு தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே வடிஞ்சு வந்துடும். கீழே ஓட்டை இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த வழியாக தண்ணி அப்படியே வடிஞ்சு வந்துடும். நமக்கு வந்து சோப்பு கரையிற வாய்ப்பே இல்லைங்க, அவ்வளோ நல்லா இருக்குது. நம்ம ரொம்ப நாளைக்கு சோப்பு யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த டூல் வந்து கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி பர்பஸ் ஸ்டோரேஜ் ஆர்கனைசர் தாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இன்னர்வேர்ஸ் வச்சுக்கிறோம் சரி, இல்லை அக்சசரிஸ், ஜுவல்லரி, ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் இந்த மாதிரி பல பர்பஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது உங்களுக்கு செட் ஆஃப் 4 பீஸாக வருங்க. ஒன்று மேலே ஒன்று நம்ம அடுக்கி வச்சுக்க முடியும். அதனால ஸ்பேஸ் சேவிங் ஆர்கனைசர் நம்ம யூஸ் பண்ணலாம். குழந்தைங்க நேம் இதில் எழுதி வச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான பொருள் வந்து நம்ம வச்சுக்கும் போது பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி எடுத்துக்குவாங்க. இப்போ நம்ம சாக்ஸ் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா யாரோடது அப்படின்னு பேர் எழுதி வச்சிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து பார்த்து எடுத்துக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சாக்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம அக்சசரிஸாக இருக்கலாம், இல்லை ஜுவல்லரிஸ், மேக்கப் திங்ஸ் இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணலாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மினி சீலிங் மிஷினுங்க. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வாங்கியிருக்கேன். நம்ம எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போதும் சரி, இல்லை வீட்லேயுமே நம்ம ஏதாவது ஸ்நாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சீல் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பின்னாடி வந்து மேக்னெட்டோட உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. நம்ம ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாங்க. ஸோ 2 பட்டனோடு வரும். அண்ட் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் இருக்கும். இதை ஆன் பண்ணும்போது உங்களுக்கு பின்னாடி லைட் எரியும். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு ஹீட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதை சீல் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இந்த 2 பட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா மேலே ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹீட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி சீல் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழ் பட்டன் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிளேடோடு இருக்கும். நம்ம பேக்கெட்ஸ் ஏதாவது கட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பின்னாடி வந்து மேக்னெட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஒட்டி வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இது வந்து எங்கேயாவது தொலைஞ்சு போயிடும் பயந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒட்டி வச்சுட்டோம் அப்படின்னா தேவைப்படும் போது எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருப்பாங்க, சி டைப்புங்க. ஸோ நம்ம சார்ஜ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி குட்டியாக வந்து ஸ்நாக் பேக்கெட்லாம் வாங்குவோம்ல, ஸோ அதை கட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிளேட் யூஸ் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம். இல்லை வீட்டில் கூட ஏதாவது ஸ்நாக்ஸ் பேக்கெட் வாங்கணும் அதை கட் பண்ணிக்கலாங்க. ஸோ பிளேடை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது, ஈஸியாக கட் பண்ண முடியுது. அண்ட் இதே வந்து நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சமாக ஸ்நாக் மீதி இருக்குது அப்படின்னா அதை வந்து கிளிப் போட்டு வைப்போம், ரப்பர் பேண்டு போட்டு வைப்போம் இல்லையா. ஸோ அதுக்கு பதிலாக இந்த மாதிரி சீல் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஸ்நாக் வந்து அப்படியே மொறுமொறுப்பாகவே இருக்கும். நம்ம திரும்ப யூஸ் பண்ணுறதுக்குமே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ அதுக்கு தாங்க நானுமே இதை பர்ச்சேஸ் பண்ணேன். நானும் வந்து ப்ரெஸ் பண்ணேன். அண்ட் ஒரு கார்னரில் பார்த்தீங்கன்னா நல்லா தான் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிட்டு நல்லா சீல் ஆச்சு. அண்ட் போக பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணுறேன் அண்ட் அப்படியே இழுத்து பார்க்குறேன், அது வந்து சீலே ஆக மாட்டேங்குது. சரி ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துட்டு இன்னொன்று கூட ஆர்டர் பண்ணாங்க. ஸோ ஒயிட் கலரில் வந்துருந்துச்சு. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பட்டன் கொடுத்துருக்காங்க. ஆன் பண்ணும்போது பின்னாடி லைட் இருந்துச்சு. எல்லாமே நல்லா ஒர்க் ஆச்சு. அதுக்கப்புறம் பிளேடு, அதுக்கப்புறம் சீலர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் பேக்கெட் வரைக்குமே உங்களுக்கு நல்லா தான் சீல் ஆச்சு. அதுக்கப்புறம் சீலே ஆகலைங்க. நானும் ரொம்ப நேரமாக ப்ரெஸ் பண்ணி பார்க்குறேன். இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து ஒர்த் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒன்றை வச்சு மட்டும் டெஸ்ட் பண்ணி நான் சொல்லலை, 2 மெஷின் வாங்கி ட்ரை பண்ணியாச்சுங்க. ஸோ 2லையுமே பார்த்திங்கன்னா ப்ராப்பராக சீல் ஆக மாட்டேங்குது. இந்த மாதிரி சின்ன பேக்கெட் இருக்கக்கூடிய இதுலேயே வந்து சீல் ஆகலை அப்படின்னா கொஞ்சம் ஹார்ட் பிளாஸ்டிக்ங்கும் போது அது சீல் ஆக வாய்ப்பே இல்லைங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக ஃபெயில் தான். ஸோ மற்ற எல்லா ப்ராடக்ட்ஸுமே சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ இது வந்து சுத்தமாக ஒர்த்தே இல்லை. பாதி வரைக்கும் நல்லா தான் சீல் ஆச்சு, அதுக்கப்புறமா சீலே ஆக மாட்டேங்குதுங்க. ஸோ மீதி இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பர் குட்டாக இருந்துச்சு. நம்ம டெஸ்ட் பண்ண வரைக்கும் அவ்வளோ வர்த்தியாக நல்லா இருந்துச்சுங்க. அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கூட பின் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் இன்னும் நிறையா வேணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு பிக் தம்ஸ் அப் கொடுங்க. மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.